Welcome back to Magic Class channel. In the video நம்ம பார்க்க போகிறது Standard 6 Term 1ல Scienceல first unit measurements. ரொம்ப சிம்பிளான லெசன், ஈஸியான லெசன் கூட. ஸோ பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவோம், ஒரு சாலிடாக இருந்தால் எப்படி, லிக்விடாக இருந்தால் எப்படி, ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது அண்ட் பேசிக்கான மெஷரிங் யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்படி இந்த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில். லென்த், மாஸ், டைம் அண்ட் வால்யூம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை எப்படி இவாலுவேட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் யூனிட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்க சப் யூனிட்ஸ். அடுத்தது ஜீரோ எரர்னா என்ன, பேரலாக்ஸ் எரர்னா என்ன, வால்யூம் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்மளோட ஓன் மெஷரிங் டூல்ஸ் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபியூ கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. யோர் கசின் ஆஸ்க் யூ வாட் யோர் ஹைட் இஸ். உங்களோட கசின் உங்ககிட்ட கேட்குறாங்க நீ எவ்வளோ ஹைட்டுப்பான்னு கேட்டால் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ ஒரு ஸ்கேலோ இல்லை ஒரு மெஷரிங் டேப் வச்சோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. யோர் ஃப்ரெண்ட் டிசைட் டு ப்ளே கபடி. How will you measure and draw the border lines? Border line-க்கு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணி வரைவீங்க? Your father gives you a bag and asks you to get potatoes. How will you ask the shopkeeper? உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு. கடையில் போய் நீங்கள் என்ன கேட்பீங்க? பேக் ஃபுல்லாக கொடுங்கன்னு கேட்பீங்களா இல்லை கிலோ கணக்கில் கேட்பீங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இது. இது எல்லாமே ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். Your mom daily gets milk from the milkman. How much does she get? ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, கப் எடுத்துகிட்டு போய் கப்பில் இருக்கிற இந்த கப்பு ஃபுல்லாக எனக்கு ஊற்றி கொடுங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை 1 லிட்டர் ஊற்றுங்க இல்லை 1/2 லிட்டரில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹவ் லாங் will it take to reach your school from your house? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, வீட்டிலேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு 1/2 hour ஆகும், ஒரு 45 minutes ஆகும். How does the shopkeeper measure kerosene while selling it? கெரசின் நமக்கு விற்கும்போது எப்படி அவர் மெஷர் பண்ணி ஊற்றுவார்? ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக் கொஸ்டின்ஸ் தட் ஆர் கிவன். ஓகே, இன்ட்ரடக்ஷன். We have already heard about the words weight, kilogram, liter, milliliter, kilometer, length, distance, etc. ஸோ இந்த சாப்டரில் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த், வெயிட், வால்யூம், டைம் அண்ட் இதெல்லாம் எதுக்காக நமக்கு தேவை and the necessity to measure them. எதுக்கு நமக்கு தேவை and ஏன் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். To do the task given above, we need to know about measurements. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. So you're comparing the unknown quantities. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு. இது ஜஸ்ட் சிம்பிள் டெஃபினேஷன் தான். ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் 2 குவான்டிட்டி இருக்கும். ஒன்று ஒரு நம்பர், அதோடு சேர்த்து யூனிட். ஸோ அது என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. யூனிட் நம்பர் அப்படின்னா என்னென்னா 4 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது 4ங்கிறது நம்பர், கிலோகிராம் அப்படிங்கிறது யூனிட். சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு லென்த். லென்த்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் end and the other desired end is called the length. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த டேபிளில் இந்த பையன், இங்கே ஒரு பையன் இருக்கான், அந்த சைடில் இருக்க பையன். ஸோ அங்கே இருக்கிற இந்த டேபிளை மெஷர் பண்ணுறான். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மெஷர் பண்ணுறான். ஸோ அதை தான் லென்த்துன்னு நம்ம சொல்லுவோம். See, this is just the measuring tools. சும்மா ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. டேப் வச்சு மெஷர் பண்ணலாம். அதே போல் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிளோ இல்லை ஒரு பெஞ்சோ அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பார்டர் போடுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப டிஸ்டன்ஸ்க்கு வந்துடலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எட்ஜ் ஆஃப் அ புக் ஆர் அ டேபிள் ஆர் த கார்னர் ஆஃப் த ஃபுட்பால். ஸோ இது எல்லாமே எப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்துங்கிறது distance between one end and the other end. அந்த one end and other end அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பார்டராக இருக்கலாம், அதாவது ஃபுட்பாலுக்கு கிரவுண்டுக்கு போடுற ஒரு பார்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா கையில் இருக்க புக்குக்கோட எட்ஜாக இருக்கலாம், இல்லை டேபிளோட எட்ஜஸ் கார்னர்ஸாக இருக்கலாம். சரியா? the standard unit of length, லென்த்தோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்.
ஸோ இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஸ்மால் லெட்டர் எம். ஸோ இதை விட ஸ்மாலாக இருக்கிற யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எதை மெஷர் பண்ணுவோம்னா சென்டிமீட்டர் அண்ட் மில்லி மீட்டர். அதுவே வந்துட்டு மீட்டரை விட அதிகமாக இருக்கிற பெரிய பெரிய பேனர், லேம்ப் போஸ்ட் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா பெரிய பெரிய யூனிட்ஸ் மீட்டர், கிலோமீட்டர் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities or villages or distance between your school and home. 2 சிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், இல்லை வில்லேஜ் டிஸ்டன்ஸ், இல்லை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கிலோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ த பேசிக் யூனிட் ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 millimeter. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கான யூனிட்ஸ். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மெஷர் த லென்த் ஆஃப் யோர் பென்சில். நவ் உங்கள் பென்சிலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ, அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மீட்டர் ஸ்கேல், கையில் இருக்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை ஃபஸ்ட்டு அந்த 1ல் வச்சுட்டு அப்படியே வந்து மெஷர் பண்ணிகிட்டே வாங்க எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த பெரிய யூனிட்ஸ் எல்லாமே சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறது சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் இருக்கும்ல, அதை தான் நம்ம மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3rd பாயிண்டில். இப்போ வந்து ஸ்கேலில் வந்து 1, அடுத்தது வந்து 2ன்னு பார்க்குறீங்க. அந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஸ்மால் மார்க்கிங்ஸ் இருக்கும். நடுவில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 மார்க்கிங்ஸ் இருக்கும். சரியா? ஸோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 consecutive smaller markings. ஸோ இந்த குட்டி குட்டி மார்க்கிங் நடுவில் இருக்கிறது தான் மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, let us now understand more about 3 important quantities: length, mass, time பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் இன் ஒவ்வொரு கண்ட்ரிஸ். அதனால் அங்கே ஒரு இப்போ அப்ராடில் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இங்கே இந்தியாவில் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னு அவங்க புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதனால தான் எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். For the sake of uniformity. யூனிஃபார்மிட்டினா ஒரு யூனிவர்சல் சிஸ்டம். சயின்டிஸ்ட் வந்து have adopted a common set of units to express measurements. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா மீட்டர், மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டாங்கன்னா கிலோகிராம், எஸ்ஐ யூனிட் ஃபார் டைம் என்னன்னு கேட்டாங்கன்னா செகண்ட். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் போடுவோம்ல, அதனால் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 3 sides வந்து மல்டிப்ளை பண்ணுவோம், அதனால் மீட்டர் க்யூப். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக ஒரு எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணலான்னா ஒரு யூனிஃபார்மல் மெஷர்மெண்ட். ஒவ்வொரு கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கே புரியாமல் போயிடும். அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Multiples and submultiples of SI units. Prefixes used in SI units. Always remember base unit வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர், லிட்டர், கிலோகிராம் தான். அது கீழே submultiples நிறைய இருக்குது. Next is corrective measure for measurements. Measurements has to be accurate and approaches has to be correct always. In our day-to-day life, approximation may not have much impact, but it may have larger impact in scientific calculations. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். சின்னதாக இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பென்சிலோட அளவு என்னன்னு கேட்டேன், அதில் ஒரு 1 சென்டிமீட்டரோ இல்லை ஒரு 1 மில்லிமீட்டரோ கம்மியாகவோ இல்லை அதிகமாக கொடுத்திங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு இம்பேக்ட், ஒரு பெரிய இம்பேக்ட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அதுவே சயின்டிஃபிக் கேல்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீயை வந்து வடிவமைக்கிறாங்க, ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு கீயை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த லாக்கோட கர்வச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த கீ அந்த கர்வச்சர் மாறும்ல. ஸோ அதில் லைட்டாக ஒரு மாறினா கூட அந்த லாக்குக்கு இந்த கீ செட்டே ஆகாது. ஸோ இது வந்துட்டு சயின்டிஃபிக் கேல்குலேஷன், ரொம்ப ரொம்ப பெரிய கேல்குலேஷன்லாம் ஒரு சின்ன ஒரு எரர்னா கூட எதுவுமே வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. டு மெஷர் த லென்த் ஆஃப் அ பின் யூஸிங் த ஸ்கேல். ஸோ இங்கே பாருங்கள் அந்த பின் இருக்குல்ல, அந்த பின்னை வந்து 0ல் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. த ஹெட் ஆஃப் த பின் ஹேஸ் டு கோயின்சைட் வித் 0. அதுக்கப்புறம் கவுண்ட் த நம்பர் ஆஃப் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர், பெரிய டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு 5 இல்லை 6, 5 கூட சொல்லலாம், இல்லை 6 கூட சொல்லலாம்.
எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 5 millimeter or 6 millimeter. ஸோ இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 centimeter and 6 millimeter. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்ரிவேஷன் மல்டிபிள் அண்ட் சப் மல்டிபிள் சும்மா வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது சப் மல்டிபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், நானோமீட்டர், கிலோமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு மெஷர் த பர்டிகுலர் லென்த் ஆர் வாட் எவர் இட் இஸ் அண்ட் யூஸிங் த பர்டிகுலர் மெஷரிங் யூனிட் and express them with suitable multiples and submultiples. ஸோ இங்கே நீங்கள் அந்த பென்சிலை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, பென் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ட்ரை ஃப்ரூட்ஸோட வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ஜுவல்லரியோட மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, 100 மீட்டர் ரேஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் அன் ஆக்டிவிட்டி. ஸோ கரெக்டாக அதோட சப் மல்டிபிள், அதாவது இப்போ மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், அது கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ parallax is a displacement or difference in the apparent portion of an object viewed along with two different lines. For example, இப்போ இங்கே ஒரு பென்சில் வச்சுருக்காங்கன்னா அந்த பென்சிலுக்கு நேர் மாறா மேலே வந்து கரெக்டாக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பியில் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கால, அவள் பார்க்குறது தான் கரெக்டான வியூ. ஏலையும் சிலையும் இருக்கவங்க பார்க்குறது வந்து லைட்டாக அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. கரெக்ட் பொசிஷன் ஆஃப் தி ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டேக்கிங் எ மெஷர்மெண்ட். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது கூட இட் இஸ் ஆல்சோ டேக்கன் இன்டு அக்கவுண்ட். Your eye must be exactly in front of vertically above the point where the measurement has to be taken. So while taking a measurement நம்ம எப்படி பார்க்குறோம், ஸோ நம்ம கண்ணு வந்து நேராக அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கணும். சரி, அதான் vertically above the point அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த above representation to avoid parallax error avoid பண்ணுறதுக்கு ஏவும் சியும் எடுக்கிற ரீடிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இரானஸ்னால் எரர் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ பி அந்த பொண்ணு இருக்கிற இடம் தான் வந்து கரெக்டான பொசிஷன் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. சரியா, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனை வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ஒரு கர்வ்டு லைனாக இருக்கும்போது நம்ம எப்படி அதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா அ கர்வ் லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஏபி வந்து இங்கே ஒரு கர்வ்டு லைன் வரைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். பிளேஸ் அ ஸ்ட்ரிங் அலாங் தி கர்வ் லைன். ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம போட்டிருக்க கர்வ் லைன் மேலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்த லைனை வந்து மெஷர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்வ்டு லைன் ஏபியோட லென்த்து கிடைக்கும். சரியா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் வால்யூம் ஆஃப் சாலிடோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. That means it cannot be expressed in any other quantities. Using length, we can find out other measurements like area and volume. So area எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா already said length into breadth. So meter square நம்ம அங்கே பார்த்தோம் தெரியுமா? Now you can guess how to measure the area of your textbook or your classroom or your playground. So இதை வச்சு நம்ம ஏரியா மெஷர் பண்ணலாம். ஸோ அதே போல் தான் வால்யூம் இஸ் ஆல்சோ அ டிரைவ்டு குவான்டிட்டி. பேசிக் குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது டிரைவ்டு குவான்டிட்டிஸ், அதிலேருந்து வர குவான்டிட்டிஸ் தான் டிரைவ் குவான்டிட்டிஸ். ஸோ வால்யூம் எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ 3 சென்டிமீட்டர் போடுறோம், இல்லை இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர். ஸோ இட் வில் பி மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் அ லிக்விட். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் அ லிக்விட் இஸ் குவைட் ஈஸி. லிக்விடோட வால்யூம் எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க? ஏன்னா லிக்விட் வந்து அந்த நம்ம போடுற கண்டெய்னரோட ஷேப்பை எடுத்துக்கும். ஸோ பேசிக்காக ஒரு மெஷரிங் ஜாரோ இல்லை கிராஜுவேட்டட் கண்டெய்னர்ஸோ இல்லை பீக்கர்ஸோ பிப்பெட்ஸோ பியூரிட்ஸ் வச்சு நம்ம எக்ஸாக்ட் வால்யூமை மெஷர் பண்ணிக்கலாம். த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் யூஷுவலி மெஷர்ட் இன் லிட்டர்ஸ். We've often heard the word liters in our daily life. For example, 1 liter milk packet இல்லை 20 liters milk can அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். Measuring the volume of objects with irregular shape. ஸோ ஒரு irregular shape ஓட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, irregular shape ஆப்ஜெக்டை வந்து நம்ம அதோட வால்யூம் மெஷர் பண்ணோன்னா how will you measure? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷரிங் சிலிண்டரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லிக்விட் ஊற்றிக்கோங்க. அந்த லிக்விடோட என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத யூ ஷுட் நோட் இட். அதுக்கப்புறம் ஒரு irregular shaped ஆப்ஜெக்ட், மேபி அ ஸ்டோன் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதை தூக்கி அந்த மெஷரிங் சிலிண்டருக்குள்ளே போட்ட உடனே
அந்த வாட்டர் லெவல் அங்கே ரைஸ் ஆகும்ல. ஸோ அந்த ரைஸை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 50 ml இருந்தது, இப்போ 75 ml ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் அதுதான் அந்த irregular shaped ஆப்ஜெக்டோட வால்யூம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ த வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் பீங் டன், அதாவது இனிஷியல் லெவலிருந்து ஃபைனல் லெவல், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் யோர் volume of that irregular shaped object. That is what is given here. Okay, so and the 75 minus 50 அப்படிங்கிறது 25 cubic centimeter. அதுதான் வந்து the stone, the irregular shaped stone ஓட volume. Next one is volume of gas. We can also measure the volume of gases. Gases வந்து expand to fill the container in which they are placed. நம்ம LPG gas cylinderலாம் இருக்கும்ல, so அது எல்லாமே is an example of this. Okay, therefore it is not easy to talk about the volume of gas in the same way as the volume of stone or liquid. So it is essential to take into account the pressure at which the gases are placed. So ஒரு கேஸை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது a gas, you can make the same gas to occupy lesser space. So compress பண்ணும்போது நிறைய amount of gas-ஐ வந்து ஒரு lesser space-ல உங்களால் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும். அதனால லிக்விட் மாதிரி ஈஸியாக எடுத்துக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் இன் டு அக்கவுண்ட் த ப்ரெஷர் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். SI யூனிட் ஃபார் வால்யூம் ஆஃப் சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கியூபிக் மீட்டர். லிக்விட் அண்ட் கேஸஸ் ஆர் யூஸ்வலி இன் லிட்டர்ஸ், பட் ஆல்சோ கேன் பி மெஷர்ட் இன் மீட்டர் கியூப் ஆர் கியூபிக் மீட்டர். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 meter cube equal to 1 kiloliter. 1 centimeter cube equal to 1 milliliter. 1 millimeter cube equal to 1 microliter. Next is mass and weight. What is mass? Mass is the measure of the amount of matter. ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க the amount of matter வந்து தான் மெஷர் பண்ணுறது தான் mass அப்படின்னு சொல்லுவோம். weight is the gravitational pull. இப்போ வந்து ஒரு ஆப்பிள் மேலேருந்து தூக்கி போட்டு கீழே தான் வரும், மேலே வந்து போகாதுல்ல. ஸோ தட் இஸ் தி gravitational pull experienced by the mass. Hold a sheet of paper in one hand and a book in another. Which hand feels the heaviness? The mass of the book is more than that of the single sheet of paper. Therefore, the pull on the book is more than that of the paper. Hence, our hands is to give more force to hold a book than a paper. This force is what we call as heaviness. ஹெவினஸ்ங்கிறது என்ன? ஒரு கையில் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில் ஒரு பெரிய புக்கு எடுத்துக்கோங்களேன். ஒன் டிக்ஷனரி இல்லைன்னா ஒரு ஸ்கூல் புக்கே எடுத்துக்கோங்க. ஸோ எதில் வந்து அதிக வெயிட் இருக்க மாதிரி தோணும்? கையில் எந்த கையில் புக்கு இருக்கோ அந்த கையில் தான் புக் வெயிட் அதிகமாக தோணும். ஸோ யூ ஹாவ் டு புட் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் தட் புக் தேன் த ஷீட் ஆஃப் பேப்பர். இந்த ஃபோர்ஸை தான் ஹெவினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The weight is directly proportional to the mass on Earth's surface. On Moon, where the gravitational force is less than the Earth, the weight will reduce but the mass will remain same. So Earthல வந்து பார்த்திங்கன்னா வந்து the weight வந்து பார்த்திங்கன்னா is directly proportional to the mass on the Earth. ஆனால் மூனில் பார்த்திங்கன்னா gravitational force வந்து கம்மியாக இருக்கும். அதான் நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ அங்கே வந்து gravitational force இருக்காது. ஸோ எங்கே ஸ்பேஸில் சொல்கிறேன், ஸ்பேஸில் இருக்காது. அதனால people will start flying. ஸோ அங்கே வந்து உங்களோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், but the mass will remain the same. The moon's gravitational pull is 1/6 of the Earth's pull. Thus, objects weigh 6 times lesser on the moon than on the Earth. ஸோ மூனில் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் புல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் Earth-ஐ விட. அதனால் ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து Earth-ல் இருக்கிற வெயிட்டை விட ஆப்ஜெக்ட்ஸோட வெயிட் அங்கே மூனில் வந்து 6 times லெஸராக இருக்கும்ட்டு சொல்ல வராங்க. Next, SI unit of mass is kilogram. It is expressed by kg. Alright, there are few other tons, metric tons given. Just take a look at it. Next one is beam balance. Mass measure பண்ணுறதுக்கு we make use of beam balance. A beam balance work by comparing the mass of an object to that of the known mass called the standard mass. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடையில் போயிருந்தீங்கன்னா காய்கறி வாங்கும்போது ஒரு சைடில் வந்து வெயிட் போட்டிருப்பாங்க, இன்னொரு சைடில் உங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் அதில் வைப்பாங்க. ஸோ ஒரு நோன் வெயிட்டுங்கிறது அந்த வெயிட்டு தான். நீங்கள் வந்து 1 கிலோவா 2 கிலோவான்னு போடுறாங்களே, அதை போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பேர் பண்ணி வெஜிடபிள்ஸை வாங்குறது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் beam balance. Electronic balance also you would have seen nowadays they are using in every shop. So rather than using a beam balance, electronic டிஜிட்டலாக வந்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்றது நமக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிடும். அங்கே வந்து ப்ரிசைஸாக வந்து தான் தெரியும். அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டான வெயிட்டு தான் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் போடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எக்ஸாக்ட் வெஜிடபிள்ஸோட வெயிட்டு தெரியும். ஸோ அக்யூரேட் வெயிட் வந்து தெரியும் இங்கே.
Next is time. டைம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் சேஞ்சஸ் இன்ட்டு நைட் அண்ட் நைட் இன்ட்டு டே. ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் நைட்டு டே இருக்குது, சீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம்னா கிளாக் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்துட்டு நம்ம பல்ஸ், இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பல்ஸ் செக் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, கையில் வந்து நம்மளை நாடி பிடிச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை பல்ஸ் வந்து எத்தனை ஒரு மினிட்க்கு எத்தனை தடவை கரெக்டாக போகுதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்து டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் லெசன். திட் இஸ் a ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் லைக் ஆக்டிவிட்டி. வந்து சாண்ட் கிளாக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஓல்டன் டேஸில் வந்து சாண்ட் கிளாக் வாஸ் யூஸ் டு மெஷர் த டைம். ஸோ மேலே வந்து இங்கே பாருங்கள் 2 ஜார் மாதிரி இருக்குல்ல, மேலே இருக்க ஜாரில் வந்து சாண்ட் இருக்கும், கீழே இருக்க ஜாரில் வந்துட்டு அந்த சாண்ட் கொட்டிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டன் டேஸில் they did not have clocks, electronic clocks or digital clocks, whatever clocks they did not have. இந்த மாதிரி சாண்ட் கிளாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சன்டைல், அதாவது ஒரு கீழே வந்து ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். ஸோ சூரியன் வந்து ஓட ஷேடோ வந்து படுறாடும்போது அந்த கிளாக் வந்து அந்த ஷேடோ வந்து எப்படி எப்படி மூவ் ஆகுது சன்னோட வெளிச்சத்தை பொறுத்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஓல்டன் டேஸில் they used to for measuring time. சரியா? ஸோ சன்டைல், சாண்ட் கிளாக் இது எல்லாமே வந்து இட்ஸ் an example of olden days one. Alright, so this is all with this lesson. இங்கே வந்து just fast facts கொடுத்துருக்காங்க, just go through it. And with this lesson is complete. Next you have only your objectives that I will cover in the next video. So apart from this, உங்களுக்கு ஏதாவது doubt இருந்தால் post it below, I'll get that clarified. Thank you students.